ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி நயன்தாரா வீட்டு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ்ல யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மம்மி தான். நாங்கள் போயிட்டு இருந்தப்போ தான் அந்த கார்லேண்ட்லாம் வந்துட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படியே உள்ளே போனோம். உள்ளார டியூப்ளெக்ஸ் மாடலில் தான் வீடு கட்டியிருக்காங்க. கீழே ஒரு வீடு இருக்குது, மேலே தான் இவங்க கட்டிகிட்ருக்காங்க. அழகாக இருந்தது. நல்லா கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து சூப்பராக வந்துட்டு பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸு. கீழே இருந்து மேலே வர வழி. அந்த டோருக்கு வந்துட்டு அந்த ஹேண்டில் வந்துட்டு அழகாக விநாயகர் மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா டோர் பக்கத்துலேயே ஒரு அழகான ஜன்னல் வரும். அது அப்படியே வந்துட்டு நிறைய திங்ஸ் வச்சுருக்க மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நீட்டாக உள்ளே போனோன்னா கிச்சன் வரும். கிச்சன் வந்துட்டு அழகாக இருந்துச்சு, நல்லா பெருசாக இருந்துச்சு. அது கிச்சன் பக்கத்துலேயே இந்த ரூம் இருக்கும். இந்த ரூமும் அழகாக இருந்துச்சு. அவங்க மேலே ஷிஃப்ட் இன்னும் பண்ணலை, ஆனால் இந்த பெட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவங்க போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா கிச்சன்லேயே அந்த சைட்லேயே வந்துட்டு பாத்ரூம் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு சிங்க் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்து டைல்ஸ்லாம் ப்ளூ கலரில் வாட்டரியாக இருக்க மாதிரி, ஃபிஷ்லாம் நிறைய இருக்க மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பால் காய்ச்சறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அடுப்பு வச்சு அழகாக அதை நெருப்புலாம் மூட்டி சூப்பராக வந்துட்டு பால் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் நாங்கள் வந்துட்டு கணபதி ஹோமம் பண்ணலைன்னா, எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க. அதனால இந்த 1 இயர் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெறும் சிம்பிளாக பால் மட்டும் நாங்கள் காய்ச்சிட்டு கூட்டி போகிறாங்க வீட்டுக்கு. பாலும் செம்மையாக பொங்கிடுச்சு. அதை ஊற்றவே விடலைங்க. 3 டைம் வச்சு இறக்கி அதை பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பாலும் நல்லா பொங்கிடுச்சு. ஓனர் அம்மா அதை நெருப்பை திரும்ப மூட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் வெட்டியாக இருக்க பிடிக்காது. சரி கண்ணாடி இருந்துச்சுன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ யூகேலேருந்து ஒரு கால். யூகேலேருந்து கால் பண்ணிட்டான் என் கசின்னு. அவன் கூட பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா குட்டி நயன்தாராவும் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி மேலே இன்னும் போவே இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக மேலே போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிற வழியில் சைடில் லைட்லாம் கொடுத்து அழகாக இருந்துச்சு. மேலேயும் லைட்லாம் கொடுத்து கலர் கலராக சூப்பராக இருந்துச்சு. மேலேருந்து கீழே பார்த்தா இவங்கெல்லாம் தெரியுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போய் பார்த்தோம். மேலே ஒரு ரூம் பெருசாக போட்டிருக்காங்க. அந்த ரூமும் அழகாக இருந்துச்சு ரொம்பவே. அதுக்கப்புறமா வெளியில் அவங்க முன்னாடி ஏற்கனவே மாடியாக இருந்த இடத்துல நிறைய செடிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா குட்டி நயன்தாரா வாங்க உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே போய் காட்டினாங்க. இந்தியன் டாய்லெட்டில் ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் வால்க்கெலாம் ஃபிஷ் மாடலில் டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி நம்மளை வீடியோ எடுக்க ஆளே இல்லையன்ட்டு அவங்கள வீடியோ எடுக்க சொல்லிட்டு நாங்களும் கீழே போயிட்டோம். அப்போ பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் பாட்டி சாம்பிராணி போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஓனர் அம்மா கையில் கொடுத்துட்டாங்க. அவங்களும் சூப்பராக எல்லாத்துக்கும் நல்லா பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா படைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த தீவாரத்தை நல்லா காட்டி நல்லா பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக நல்லா பூஜை பண்ணி முடிச்சுட்டு நாங்களும் எல்லோரும் நல்லா தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் நானும் போயிட்டு தொட்டு கும்பிடினேன். எனக்கு அவங்க ஜெய் ஜக்கம்மான்ட்டு போட்டு விட்டுட்டாங்க நல்ல பெரிய பட்டையாக. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அந்த வாசக்காலில் வைக்கிறதுக்கான ஃபோட்டோவை பூலாம் வச்சு நல்லா டிசைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. நாங்களும் கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக நாங்களும் போயிட்டு கொடுத்தோம். நானும் ஃப்ரேம் உள்ள இருப்பேன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். நாங்களும் கொடுத்துட்டோன்ட்டு நல்லா ஃப்ரேமுக்குள்ளே இருந்துட்டு நல்லா கொடுத்துட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறமா என் அன்னீஸ் இந்த சோஃபா கிஃப்ட் பண்ணாங்க அவங்களுக்கு. ஃபைனலாக பூஜை எல்லாம் ஓவரு. அதுக்கப்புறமா வந்தவங்க எல்லாருக்கும் தாம்பலம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு எங்கள் அம்மா, என் அக்கா, குட்டி நயன்தாரா எல்லாம் ரெடி பண்ணி செம்மையாக ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு செம்ம டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறமா என் அம்மா லைனில் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6:30க்கா நாங்கள் நல்லா மேலே ஒரு ரூம் இருந்துச்சுல்ல, அதுக்கும் மேலே போயிட்டு நல்லா செம்மையாக அந்த வியூவை பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சன்ரைஸ் கூட ஆகலை. அங்கேருந்து பார்த்தா ஓட்டி பிரிட்ஜ் நல்லா தெரியும். அது பக்கத்துலேயே ஷிப் கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக சன்னும் ரைஸ் ஆகிடுச்சு. 7க்கு தாங்க ரைஸே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா டிஃபன்லாம் எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நானும் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நயன்தாரா எனக்கு சர்வ் பண்ணாங்க.
என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பூரி, கிழங்கு, இட்லி, வடை, கேசரி, தக்காளி சட்னி, அப்புறமா தேங்காய் சட்னி எல்லாமே இருந்துச்சு. நானும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இந்த வடை செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ கிறிஸ்பியான மெது வடையை நான் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பூரி கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றேன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டின மேஸ்திரி, அதுக்கப்புறம் அங்கே வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் பெரியப்பா வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆசாரிக்கு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுவாங்களா அவங்களுக்கு எல்லாருக்கும். நானும் இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேங்க. ஈவினிங் வந்து பார்த்தா இன்னும் 2 கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும். அவ்வளோதான். டாட்டா, பை பாய்.